அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு டிஃபரண்டான ஒரு செஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் பார்க்க போறோம். ஸோ அந்த செஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, புன்சியானி ஓப்பனிங் ட்ராப்ஸ். இது ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒரு மூவ் ஆர்டர். இதுவரைக்கும் வந்து நெறைய ஓப்பனிங்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இல்ல நெறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதாவது எப்பல்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் பீஸ் கிடைக்குதோ, அப்பல்லாம் வந்து நீங்க இத பயன்படுத்தி ஈஸியா வந்து வின் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ வித்தவுட் மச் டிலே நம்ம வந்து நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட்டோட சைட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வென் யூ ஹேவ் ஒயிட் பீசஸ் நம்ம இந்த மாதிரி விளையாடி ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ இந்த ஓப்பனிங் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம E4 E5 தான் நடக்குது. E4 E5 நைட் F3 நைட் C6. இதுக்கப்புறம் எப்படிங்க அது இப்போ இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் தெரிஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் டு C4 த இத்தாலியன் ஓப்பனிங், பிஷப் டு B5 த ராயல் லப்பர்ஸ். அப்படி இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து நம்ம D4 கூட ஆடுவாங்க ஸ்காட்ச் கேம். அப்படி இல்லை நைட் C3, வியன்னா, 3 நைட்ஸ் கேம், 4 நைட்ஸ் கேம், இப்படி பல வழிகள் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ண போகிற மூவ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மூவ், தட் இஸ் பான் டு C3. நம்ம ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே ஒரு பான் நம்ம சென்டரில் வச்சுட்டோம். இப்போ இன்னொரு பானை வைக்கிறதுக்கு C3 விளையாடிருக்கோம். இது ரொம்ப பேட் மூவ்லாம் கிடையாது. அட் ஃபஸ்ட்டு சைட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப தப்பான மூவ் மாதிரி தெரியும். ஆனால் இது கரெக்டான ஐடியா தான். ரெண்டாவது நம்ம குயினோட டயகனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக்கு 2 மெயின் மூவ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பான் டு D5, இன்னொன்று வந்து நைட் டு F6. இது ரெண்டுத்தில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இதில் தான் நிறையா நம்ம ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி லைன் வந்து ஏற்கனவே நான் பிளாக் சைட்லேருந்து இந்த ஓப்பனிங் நிறைய டைம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பான் டு D5 தான் ஆடிருக்கேன். ஸோ இதான் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மூவ். இந்த இடத்துல இமீடியட்டாக வந்து நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. குயின் டெக்ஸ் D5 அண்ட் ஈவன் உங்களால் நைட் டு C3 கூட ஆட முடியாது. யூ ஆர் ஆல்ரெடி லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இமீடியட்டாக வந்து பிளாக் வந்து இஸ் நாட் கோயிங் டு வின் த கேம். பட் என்ன சொல்கிறது, நம்ம டெவலப்மெண்ட் லீடில் வச்சு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப பின்னாடி இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் கோயிங் பேக் நம்ம வந்து ஆஃப்டர் D5 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டயகனல் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை பயன்படுத்தி குயின் A4 ஆட போகிறோம். எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம கேப்சர் பண்ணும்போது we are not going to capture again because it will help him to develop again. ஸோ அதுவும் தப்பான மூவ் தான். அப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர் கேப்சர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த குயின் A4 வந்துட்டு இந்த பானை மட்டும் டிஃபெண்ட் பண்ணல, we are also pinning the knight இல்லையா, இட் இஸ் an absolute pin, so we can take the other pawn. ஸோ அப்படி கேப்சர் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இங்கே டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது, மோட்டிவ்ஸ் இருக்குது. அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக குயின் டு D5 ட்ரை பண்ணுவார். இதுதான் நேச்சுரலான மூவ், இது கரெக்டான மூவ் தான். ஸோ ஆஃப்டர் திஸ் வி கேன் இங்கே தான் ஃபஸ்ட்டு ட்ராப் இருக்குது, நைட் டெக்ஸ் C6. டெஃபினட்டாக வந்து அவர் பானில் தான் கேப்சர் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஆல்ரெடி வி கேன் வின் த கேம். ஸோ பிஷப் டு B5 வின்ஸ் த குயின் அண்ட் த கேம். ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இட்ஸ் ஒர்த் டு ட்ரை. ஸோ ஆஃப்டர் C டெக்ஸ் B டெக்ஸ் C6 இந்த என் கேமில் அப்போ டைரெக்டாக நீங்கள் என் கேம் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லா பீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக இந்த 3 பான் உங்களுக்கு ஈஸியான டார்கெட்டாக அமையும் அண்ட் யூ கேன் வின் த கேம். இது வந்து ட்ராப் மாதிரியே தெரியாது இந்த ஓப்பனிங் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப்டர் B டெக்ஸ் C6 we are going to play bishop to C4. we are kicking the queen. ஸோ queen will go to D6 and then நம்ம கேசல் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஓகே அவரும் வந்து டெவலப்மெண்ட் லீடில் இருக்கார். அப்போ நம்மளும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு நைட் F6 ஆடுவார். நம்ம என்ன பண்ணலாம், பான் டு D3. பான் டு D3 எதுக்காக ஆடுறோம் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால் ஐடியா என்னன்னு புரியும். யூ வாண்ட் டு ஓப்பன் த E ஃபைல் பிகாஸ் நமக்கு இங்கே வந்து சேஃப் ஆகிடுச்சு. நான் வந்து அட்டாக் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஆஃப்டர் E டெக்ஸ் D3 நம்ம வந்து உடனே ரூக் டு E3 செக்கு கொடுக்க போகிறது கிடையாது. பட் we are going to play another tricky move, bishop to F4. இது நம்பவே முடியாது சில பேருக்கு. ஏன்னா இப்போது குயின் கேப்சர்ஸ் F4 ஆனதுக்கப்புறம் தான் புரியும் அந்த மூவோட ஐடியா என்னென்னா. ஆஃப்டர் தட் வி கேன் சிம்பிளி சாக்ரிஃபைஸ் அவர் பிஷப் அண்ட் வின் த குயின். ஆல்ரெடி நம்ம 2 ட்ராப் பார்த்துருக்கோம் இந்த லைனில். ஸோ அதனால் இந்த ட்ராப் வந்து பிளாக்குக்கும் தெரியும்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ அவர் என்ன பண்ண மாட்டார், கேப்சர் பண்ண மாட்டார். ஸோ ஹி வில் பிளே குயின் டு D7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குயின் டு D5, குயின் டு D6, குயின் டு D7. இப்போ எத்தனை மூவ் வந்து அவர் வேஸ்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஈவன் நம்ம ட்ராப் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலனா கூட ஆஃப்டர் நைட் டு D2 we are completely winning இந்த பொசிஷன் கண்டிப்பாக சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம டெவலப்மெண்ட் லீட் இருக்கோம். எல்லா மைனர் பீஸும் நம்ம ஆல்மோஸ்ட் டெவலப் பண்ணியாச்சு. ஓகேங்களா. டபுள் பான் இருக்குது, ஐசோலேட் பான் இருக்குது,
இந்த ஏதாவது ஒரு ரூக் வந்து செக் கொடுக்கறதுக்கு ஃபைல் வர போகிறாங்க. இப்படி பல அட்வான்டேஜ் வந்து நமக்கு இந்த பொசிஷனில் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு லைனு. ஸோ பின்னாடி போயிட்டு நம்ம வேறு ஒரு லைன் செக் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன லைன் அப்படின்னாக்கா, மெயினாக நம்ம வந்து இனிஷியலாக வந்து D5 ஆடாமல் பிளாக் கேன் ப்ளே நைட் F6. அதில் தான் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நைட் F6க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா, யூ கேன் ப்ளே பான் டு D4. இப்போ வந்து நம்ம C3 விளையாடுறதை நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறோம். இங்கே வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. மெயின் மூவ் வந்து பார்த்திங்கன்னா D6 அப்படின்னா வந்து நைட் டேக்ஸ் E4. ஃபஸ்ட் நம்ம D6 பார்த்தோம்னா அது சின்ன வேரியேஷன். ஸோ D6 போனீங்கன்னா D5 ஆடுங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு அந்த நைட்டை இந்த பக்கம் கொண்டு வந்தார்னா we can win the night like this. ஸோ கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டார். அதே மாதிரி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகிறதும் ரொம்ப சேஃப் கிடையாது. அண்ட் யூஆர் வேஸ்டிங் டெம்போஸ் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுவார், நைட் E7 போவார். நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஷப் டு G5, அகெயின் எ ட்ரிக்கி மூவ். அண்ட் இந்த பான் வந்து டாக்டிக்கலி டிஃபெண்டட். இஃப் நைட் டேக்ஸ் E4 தென் அகெயின் த சேம் செக் வில் வின் த நைட், த அதர் நைட். ஓகேங்களா? இதுவும் வந்து வின்னிங் பொசிஷன். இது வந்து சின்ன ட்ராப், அவ்வளோதான். சப்போஸ் அவர் வந்து இந்த பொசிஷனில் வந்து D6 ஆடாமல் டேரெக்டாகவே வந்து அவர் நைட்டால் இந்த பானை கேப்சர் பண்ண என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு புஷ் ஃபார்வர்ட் வித் D5. எப்போல்லாம் வந்து இந்த பானை வந்து நைட்டு கேப்சர் பண்ணுறாங்களோ, இல்லை நமக்கு வந்து இந்த பானுக்கு ஒரு டென்ஷன் வந்து இருக்கோ, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பானை வந்து ஃபார்வர்டில் புஷ் பண்ணி இந்த நைட்டை அட்டாக் பண்ணுறீங்க. ஸோ ஏற்கனவே நம்ம 2 மூவ் பார்த்தாச்சு. அப்போ லாஜிக்கல் மூவ் நைட் E7 தான். இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், நைட் டேக்ஸ் E5. ஸோ நைட் டேக்ஸ் E5 வந்து ரொம்பவே வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு மூவ். அது இல்லாமல் இங்கேயும் நம்ம நிறைய ட்ராப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். என்ன ட்ராப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் இந்த நைட்டு நிறைய பேருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பிளேயரில் 9 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இமீடியட்டாக வந்து இதை கிக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெரிய பிளண்டரு. அண்ட் இன்ஃபேக்ட் இங்கே தான் நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. அதாவது குயின் பக்கம் இருக்கிற எல்லா பீஸையும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்களேன், பிஷப் டு B5 செக்கு. யாரும் வந்து பிஷப்பால் பிளாக் பண்ண மாட்டாங்க. அப்படி பிளாக் பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி குயினை வின் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ த கேம் இல்லையா? ஸோ யாரும் இந்த மாதிரி விளையாட போகிறது கிடையாது. அப்போது லெட்ஸ் சே அவர் வந்து C6 ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், D takes C6. இப்போ வந்து பிளாக்கு 2 ஆப்ஷன். ஒன்று வந்து அவர் C பானை கேப்சர் பண்ணுறது, அதர்வைஸ் நைட்டை கேப்சர் பண்ணுறது. லெட்ஸ் சே அவர் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். வி கேன் கிவ் திஸ் டிஸ்கவரி. திஸ் இஸ் அ நாஸ்டி டிஸ்கவரி. ஏன் நாஸ்டி டிஸ்கவரினா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சர்ஸ் நடக்க போகுது வித் D7ல். லெட்ஸ் சே பிஷப் டு D7, we can sacrifice the queen. ஓகே, ஏன்னா we are going to get the new queen. So after queen takes D7, we can promote the new queen, and it is also coming with the check. So knight has to block the check and then captures king E7, queen captures D7 check, king F6, and then it's lost. ஸோ இதுதான் நீங்கள் thumbnail பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இது ஒரு வேரியேஷன். சப்போஸ் இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாரு பிளாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நைட்டை கேப்சர் பண்ணாமல் மேபி ஹி வில் கேப்சர் த பான். ஸோ அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு சிம்பிளி கேப்சர் த பான் வித் த நைட். இந்த இடத்துல சப்போஸ் அவர் நைட்டெல்லாம் கேப்சர் பண்ணால் டெஃபினட்டாக இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இட் வில் ரன் இன் டு திஸ் என்ன சொல்கிறது, இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்க்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம அட்டாக் பண்ணுறோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பொசிஷன் தான் ஒயிட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் அவர் அந்த மாதிரி பண்ணாமல் he may play queen B6. ஏன்னா இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக தெரியும். யுவர் அட்டாக் இந்த பிஷப், பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிஸ்கவரி கொடுக்க போகிறோம். பட் இந்த நைட் எங்கே கொண்டு போகிறதுன்றது நம்மளோட கொஷின். பட் நம்ம சிம்பிளாக நைட் டு D4 போயிட்டு நம்ம இந்த பானை பிஷப்பையும் டிஃபெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸில் வந்து அவர் பிஷப்பால் டிஃபெண்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. டேக்ஸ் அண்ட் தென் அகெயின் இஃப் யூ லுக் அட் திஸ் பொசிஷன், டெஃபினட்டாக வந்து ஒயிட் இஸ் வின்னிங் தான் சொல்லணும் கிளியராக. ஏன்னா கிங் வந்து சென்டரில் இருக்குது, 2 பான் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் அ வீக் பான். கேஸ்லிங் பண்ணிடலாம். ஓகே, பிஷப் F4, நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது. இமீடியட்டாக ஆட முடியாது, பட் ஸ்டில் இது எல்லாமே நமக்கு பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ ஒயிட் கேன் கேசல் ஹியர். ஸோ இப்படி பல ட்ராப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாம் தெரிஞ்ச பிளேயராக இருந்தாக்கா, சப்போஸ் இது மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. சப்போஸ் தெரிஞ்ச பிளேயராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேபி ஹி வில் சேலஞ்ச் அவர் நைட். ஓகேங்களா? இந்த நைட் ரொம்ப கடுப்பேற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் சேலஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் வி ஆர் கோயிங் டு ப்ளே சம் ட்ரிக்கி மூவ். எப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு த்ரெட் இருக்கும்போது அந்த த்ரெட்டுக்கு ரியாக்ட் பண்ணாமல் வேறு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் ஏதோ ட்ரிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிஷப் டு D3. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் டாக்டிக்கல் எரர் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாக்கால். ஏன்னா நம்ம இந்த டெஸ்பெரடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? டெஸ்பெரடோ இந்த சென்ஸ், இப்போ வந்து நம்ம பீஸ் போக போகுது, அவரோட பீஸும் போக போகுது. பட் அவர் பீஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதையாவது ஒன்று கேப்சர் பண்ணிட்டு போவோமே அப்படின்றத மூவ் தான் வந்து டெஸ்பெரடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே நைட் டேக்ஸ் F2 ஆடலாம். ஏன்னா இட் இஸ் எ ஃபோர்சிங் மூவ் நினைக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக இட் இஸ் நாட் எ ஃபோர்சிங் மூவ், பிகாஸ் வி கேன் ப்ளே திஸ் அனதர் ட்ரிக்கி மூவ், தட் இஸ் பிஷப் டேக்ஸ் G6.
இப்போ ரொம்பவே வந்து பேராசை பிடிச்சவரா இருந்தாருன்னா டெஃபினட்டா வந்து இந்த குயினை கேப்சர் பண்ணுவாரு. பட் நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளா வந்து பிஷப் டேக்ஸ் F2 செக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிங் டு E7 இஸ் த ஒன்லி மூவ். அடுத்து பிஷப் டு G5 செக்கு அண்ட் கிங் டு D6. இங்க வந்து நீங்க குயினை கேப்சர் பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்க ஈஸியா செக்மேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிங் வந்து மிடில் ஆஃப் த போர்ட்ல இருக்கிறதுனால, மேபி நைட் டு C4 செக், கிங் டு C5 and then knight B A3. Again is a tricky move because you are giving up the bishop. If queen takes the bishop, then pawn to B4 is a பியூட்டிஃபுல் செக்மேட், ரைட்? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட மாட்டாங்க. மேபி அவர் என்ன பண்ணுவார், எஸ்கேப் ஸ்கொயரோ இல்லை வந்து இந்த பான் டு B4 ஐடியாவை ஸ்டாப் பண்ணதுக்கு A5 ஸ்டாப் இது பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக வந்து குயினை கேப்சர் பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் அவர் கவுண்டர் அட்ராக்ட் பண்ணுறதா நினச்சி வந்து B5 ஆடினாக்கா நீங்கள் பிஷப் டெக் C5ஓ இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா B டெக் C4 ஆடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பவும் அந்த பீஸை கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இப்படி எல்லா வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பில் வந்து மாட்டுறவங்க டெஃபினட்டாக தப்பிக்கவே முடியாது. ரொம்ப லாஜிக்கலாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ராப் செட் பண்ணி ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் பொசிஷன் போகவே போகாது. அதனால் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ட்ராப் இது. இது வரைக்கும் நான் நிறைய ட்ராப் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நான் வந்து எனக்கு இது பிடிச்ச ட்ராப் அப்படின்னு எதையுமே நான் சொன்னது கிடையாது. ஏன்னா ஐ டோன்ட் லைக் செஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் இல்லையா? ஸோ நான் அதை பயன்படுத்தவும் மாட்டேன். ரொம்பவே வந்து லோ ரேட்டட் ஆப்போனண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை பயன்படுத்துவேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் பயன்படுத்தினால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. யூ வில் ஹாவ் அ அப்பர் ஹேண்ட் இன் எவ்ரி ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ரொம்ப பர்ஃபெக்டான மூவ் ஆர்டர் யாருமே கண்டுபிடிக்க போகிறது கிடையாது, ஈவன் இன் ரேபிட் கேம்ஸ். ஆனால் சீரியஸான டோர்னமெண்ட்ஸில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. பட் யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை இன் தி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் லீச்சஸ் அண்ட் chess.com. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு க்யூட் வேரியேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பொசிஷனில் இஃப் சப்போஸ் அவர் வந்து பிஷப்பை கூட கேப்சர் பண்ணாமல் நைட் டெக்ஸ் B3 கூட ஆடலாம். சப்போஸ் நைட் டெக்ஸ் B2 ஆடினாக்கா, ஏன்னா திரும்ப அந்த நைட் இஸ் கோயிங் டு ட்ராப் இல்லையா? ஸோ இந்த கேஸில் நம்ம பிஷப் டு E3 செக் வச்சோம்னா இட் இஸ் எ மேட். ஸோ இப்படி பல செக்மேட்டுகள் அண்ட் ட்ராப்புகள் வந்து இந்த வேரியேஷன்ஸில் இந்த ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகும்போதோ இல்லை வந்து ஒரு இடத்துக்கு போகும்போதோ பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்குமே வந்து நம்ம சேனல் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதாவது 100ல் வந்து ஒரு 2 பேருக்கு கூட நம்ம சேனல் இருக்க தெரியாது. அதுவும் செஸ் விளையாடுறவங்க, ரெகுலராக செஸ் விளையாடுறவங்க. அப்போ செஸ் வந்து எப்பயாவது விளையாடுறவங்களாம் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து செஸ் குரூப்ஸ் வச்சுருந்தாலோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது செஸ் விளையாடுறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஐடியாக்களை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா அது வந்து அவங்களோட விருப்பம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம இன்றைக்கி நேற்று வீடியோ போடல, ஒரு 3 இயர்ஸாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 500 வீடியோ இருக்குது. டெஃபினட்டாக வந்து ஒரு சில பிளேலிஸ்ட்களை நீங்கள் செலக்ட் பண்ணி ரெகுலராக சின்சியராக வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் செஸ்ஸு வேறு லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதே மாதிரியே ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.